நீங்க அது அப்பக்கோவ தலை இது வணக்கி களை பொரிச்சு வணக்கி களி போட்டு சட்னி வணக்கி சட்னி அரைக்கலாம். சட்னி நல்லது, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. எல்லா கைகால் தகரியோ ஊக்கம் நல்லா கைகாலுக்கு விடுக்குன்னு இருக்கு. அப்புறம் ஆறு கொப்பளம் வருதுல்ல, அந்த தலையை அரைச்சு நல்லா கசக்கி நெழுக்கெல்லாம் பூசி விட்டா இந்த புண்ணு சீக்கிரம் போயிரு வராது. பாரு கொப்பளம் ரசம் வைக்கலாம். ரசம் வைக்கலாம். தலைய ரசம் எல்லாம் வணக்கி எல்லாம் எப்படி ரசம் வைப்போமோ அதே மாதிரி வணக்கி ரசம் வச்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு எப்படி இருக்குன்னு வரும். உடம்புக்கு இப்பதான் சட்னி அரைக்க போறேன். சட்னிக்கா? சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ரசம் வச்சு கொடுங்க. நாளைக்கே வச்சாலும் வைக்கல. நாளைக்கே வைக்கிறீங்களா? நாளைக்கே வைக்கல ரசம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்பக்கோவ தலை சட்னி செய்வது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பாட்டி தலையில் சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கான நன்மைகள், அந்த தலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு எல்லாம் பாட்டி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஜீரகம், மிளகு, மல்லி, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சுகருக்கு எல்லாமே இந்த தலை ரொம்பவே நல்லதுங்க. இந்த தலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கைகள் வலியிலேருந்து எல்லா வலிகளும் போயிடும். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துடலாம். புளி இந்த மாதிரி நல்லா வதக்கி தனியாக ஒரு கப்பில் கொட்டி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த அப்பக்கோவ தலை இருக்குது இல்லைங்களா, இந்த வடைச்சட்டிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தலையை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த தலையவே நம்ம நல்லா நசுக்கி குழந்தைங்களுக்கு மேலுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா அந்த பொருவெல்லாம் எதுவுமே வராதுன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த மல்லி, சீரகம் இதெல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்றா பெரட்டி விட்டு நம்ம செக்கில் நல்லா கழுவி விட்டு பாட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அடுத்ததாக நம்ம செக்கில் போட்டு சட்னி நல்லா ஆட்டிக்கலாம். இது இட்லி, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கெலாம் அட்டகாசமாக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்க, அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.